1.7 question number 3. Balance the chemical reaction. So நீங்க கெமிஸ்ட்ரியில பாப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், நீங்க பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இது நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம செய்ய போகிறோம், இந்த பேலன்சிங் த ஈக்குவேஷன். இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனில் 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் செஞ்சுருக்கிற ஈக்குவேஷன்ஸ்லாம் த்ரீ வேரியபிள்ஸாக இருக்கும். ஸோ அதனால் XYZ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால instead of using XYZ I am using X1 X2 X3 X4. இல்லையா உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் XYZW அப்படின்னு கூட எடுக்கலாம். ஆனால் 4 வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கார்பன் ஆட்டம்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு கார்பன் ஆட்டம்ஸ். எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? 2. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கனால 2x1. செகண்ட் டேர்ம்ல ஏதாவது கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கா? இல்ல. தேர்ட் டேர்ம்ல ஏதாவது கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கா? இல்ல. ஃபோர்த் டேர்ம்ல ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ x4 ஃபோர்த் டேர்ம்னால x4. ஏன் ஈக்குவல் டுனா இந்த ஆரோ மார்க்கு இந்த சைடில் இருக்கு. ஸோ அந்த ஆரோ மார்க்கு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஈக்குவல் டு அந்த சைடில் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். 2x1 minus x4 equal to 0. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸோ 6x1. செகண்ட் டேர்ம்ல ஹைட்ரஜன் ஆட்டம் கிடையாது. இனிமேல் ஆரோ மார்க்கு அந்த சைடு ஸோ ஈக்குவல் டு ஆரோ மார்க்கு அந்த சைடில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம். இது ஆக்சுவலாக தேர்ட் டேர்ம் ஸோ 2x3. இப்போ இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வரணும்னா இந்த 2x3 அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ 6x1 minus 2x3 is equal to 0. இந்த ஈக்குவேஷன் ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ணலாம் நம்ம. We can reduce it by இந்த ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் ரெடியூஸ் பண்ணால் 3x1 minus x3 is equal to 0. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் டேர்மில் ஆக்சிஜன் ஆட்டம் கிடையாது. செகண்ட் டேர்மில் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ 2x2 செகண்ட் டேர்ம்னால இங்கே x2 ஆரோ மார்க்னா ஈக்குவல் டு சைன். இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ x3 ஏன்னா தேர்ட் டேர்மில் இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. இது ஃபோர்த் பிளேஸ். ஆனால் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2. ஸோ 2x4. ஸோ யூ கெட் த தேர்ட் ஈக்குவேஷன் பை பிரிங்கிங் ஆல் திஸ் டேர்ம்ஸ் திஸ் சைட். ஸோ 2x2 minus x3 minus 2x4 is equal to 0. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு நம்ம அந்த மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோ இங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 x1 டேர்ம் 2 x2 இருக்கா? இல்ல 0. x3 இருக்கா? இல்ல 0. x4 minus 1 கான்ஸ்டன்ட் நம்பர் 0. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு செகண்ட் ரோ 3x1 ஸோ 3 x2 டேர்ம் கிடையாது 0. x3 டேர்ம் minus 1 ஸோ minus 1. x4 ஏதா இருக்கா? இல்ல 0. right hand side constant number 0. third equation வச்சு நம்ம third row எழுத போறோம். x1 term கிடையாது 0. x2 ல 2 x3 ல -1 x4 ல -2 constant term 0. இப்போ இது வந்து நம்ம Gaussian elimination மெத்தட்ல செய்வோம். Gaussian elimination மெத்தட்னா இந்த இடத்துல 0 இந்த இடத்துல 0 இந்த இடத்துல 0 மூணு zeros வரணும். ஸோ நான் வந்து செகண்ட் ரோ சேஞ்ச் பண்ண போறேன். செகண்ட் ரோல இந்த இடத்துல 0 கொண்டு வர ட்ரை பண்ண போறேன். ஸோ வாட் ஐ கோயிங் டு டு இஸ் செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ 2r2 minus 3r1. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிட்டேன். அந்த தேர்ட் ரோவும் அப்படியே எழுதிட்டேன். இந்த செகண்ட் ரோ மட்டும் இந்த ரஃப்ல கால்குலேஷன் முடிச்ச பிறகு அங்கே எழுதுவோம். 2r2 என்ன அர்த்தம்? செகண்ட் ரோல இருக்க எல்லா நம்பர்ஸுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 6 0 -2 0 0 -3r1 ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நம்ம -3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். -6 0 0 -3 into -1 +3 0. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 0 -2 3 0. இது நம்ம செகண்ட் ரோன்னு எழுதிட்டோம். ஆக்சுவலாக Gaussian elimination மெத்தட்ல இந்த இடத்துல 2 0 இந்த இடத்துல ஒரு 0 தேவை. அப்போ நம்ம வந்து ஆகவே செகண்ட் ரோல 2 0 இருக்கு.
So now on the second row, third row exchange பண்ணாலே we are reaching the last step of Gaussian elimination method. அதான் கேளுங்க second row, third row exchange பண்ண போறோம். So second row, third row exchange பண்ணா second row இந்த இடத்துக்கு வந்துரும், third row இந்த இடத்துக்கு வந்துருமே. கரெக்ட்டா உங்களுக்கு தெரியுங்க 3 zeros வந்துருச்சு. So we have reached the final step of Gaussian elimination method. இப்போ each row வச்சு நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். First row 2x1 x2 ஒன்றும் கிடையாது, x3 ஒன்றும் கிடையாது, -x4 is equal to 0. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ரோ வச்சு செகண்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். x1 கிடையாது, ஸோ 2x2 -x3 -2x4 equal to 0. லாஸ்ட் ரோ வச்சு நம்ம லாஸ்ட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். x1 இல்லை, x2 இல்லை, ஸோ -2x3 + 3x4 equal to 0. Now you have to solve these three equations. கண்டிப்பா இது வந்து it will have many solution. ஏன்னா நமக்கு இருக்கிறது 4 variables, ஆனா இங்க இருக்கிறதோ 3 equations. When number of variables is more than the equations, it will have many solution. So நாம என்ன assume பண்றோம்னா let x4 is equal to t, ஏதாவது ஒரு alphabet. So சும்மா நான் t ன்னு எடுத்துக்கிறேன். Let x4 is equal to t, அந்த t ஓட மீனிங் கரெக்ட்டா எழுதணும். t belongs to r. R என்னது real numbers. Real numbers na it can be any number, positive, negative, fractions எது வேணா இருக்கலாம். So we are writing t belongs to r. இப்போ இந்த x4 is equal to t னா first equationல substitute பண்ண போறேன். ஏன்னா first equationல substitute பண்ணா எனக்கு ஈஸியா x1 ஓட வேல்யூ கிடைக்கும். So 2x1 x4 க்கு பதிலா t ன்னு எழுதுறேன். -t is equal to 0. இந்த -t அந்த பக்கம் போச்சுனா +t. இந்த 2 கீழ கொண்டு வாங்க. You get your answer for x1. What is your answer for x1? t by 2. Now substitute x4 is equal to t in the third equation. So -2x3 3x4. x4 இருக்கிற இடத்துல என்ன போட போறோம்? t equal to 0. So இந்த t அந்த சைடு கொண்டு போனா -3t. minus minus cancel ஆயிடும். So x3 is equal to 3t by 2. So நமக்கு x1 தெரியும், x3 தெரிஞ்சிருச்சு, x4 தெரிஞ்சிருச்சு. இப்போ x2 தெரியாது. So அதனால நான் செகண்ட் ஈக்குவேஷன் செலக்ட் பண்ண போறேன். இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல 2x2 x3 இருக்கிற இடத்துல 3t by 2. இங்க மைனஸ் சைன் இருக்குல, அதனால -3t by 2. -2 into x4. x4 என்னது t. So -2t. நான் என்ன பண்ண போறேன், இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணனும்னா I have to take LCM. So cross multiply this both with the 2. So what I'll have -3t -4t whole thing divided by 2. So when I simplify I'll have -7t by 2. இந்த 70 அந்த சைடு கொண்டு போனா +7t by 2. இதுல இருந்து ஈஸியா எனக்கு x2 ஓட ஆன்சர் வந்துரும். x2 ஓட ஆன்சர் 7t by 4. So x1 t by 2, x2 7t by 4, x3 3t by 2, x4 is equal to t. So நமக்கு இந்த x1 x2 x3 x4 values எல்லாம் வந்துச்சு. ஆக்சுவலா நம்ம क्वेश्चन வந்து என்னது, பேலன்ஸ் தான் ஈக்குவேஷன். நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, பேலன்சிங்ல எங்கயாவது ஃபிராக்ஷனல் நம்பர்ஸ் வருமா? நமக்கு வராது. ஸோ நம்ம டீக்கு யோசிச்சு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏதாவது டி பிலாங்ஸ் டு நம்ம எந்த நம்பர் வேணால் போடலாம். ஸோ இதுல மினிமம் நம்பர், ஆனால் கொஞ்சம் தாட்ஃபுல்லாக போட்டோம். இங்கே ஃப்ராக்ஷன்ஸ் பாருங்க 2 4 2ன்னு இருக்கு. ஸோ நான் டீயோட வேல்யூ 4ன்னு எடுக்கிறேன். ஏன்னா 4ன்னு எடுத்தால் தான் கரெக்டாக இங்கே வந்து டினாமினேட்டர் இல்லாமல் ஆகிடும். இங்கேயும் டினாமினேட்டர் வராது, இங்கேயும் டினாமினேட்டர் வராது. நீங்கள் யோசிக்கலாம் டி 2ன்னு கூட போடலாமே. 2 t is equal to 2ன்னு போட்டால் இங்கே டினாமினேட்டர் வராது, இங்கேயும் டினாமினேட்டர் வராது, ஆனால் கண்டிப்பாக இங்கே ஃப்ராக்ஷன் வரும். ஸோ நம்ம யோசிச்சு எனக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப யோசிச்சு டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த வேல்யூ டீக்கு போட்டால் உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் ஆன்சர் வரக்கூடாது, மினிமம் வேல்யூவாக கூட இருக்கணும். ஸோ ஐ ஆம் புட்டிங் t is equal to 4. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1 is equal to t இருக்கிற இடத்துல 4 by 2 2. x2 னா 7t. ஸோ t இருக்கிற இடத்துல 4 போடுங்க. அப்போ 4 4 கேன்சல் ஆனால் 7 வரும். x3 is equal to 3t by 2. ஸோ t இருக்கிற இடத்துல 4. ஸோ நம்ம ரெடியூஸ் பண்ணால் 2 4 ரெடியூஸ் பண்ணால் 2 வரும். ஸோ 3 2s are 6. x3 is equal to t. t னா என்னது 4. பாருங்க, இப்போ நமக்கு எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸாக வந்துச்சு. இது மாதிரி நீங்கள் யோசிச்சு உங்களோட t வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். உங்களோட ஆன்சர்ஸ் எப்பவுமே நேச்சுரல் நம்பர்ஸாக வரணும். அது மாதிரி ஒரு சூட்டபிள் வேல்யூ டீக்கு செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆன்சர் வந்த பிறகு இப்போ நம்ம பேலன்சிங் பண்ண போகிறோம். x1 என்னது 2.
ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு முன்னாடி 2 போடணும். x2னா 7. ஸோ செகண்ட் டேர்முக்கு முன்னாடி 7. x3 6. தேர்ட் டேர்முக்கு முன்னாடி 6. x4 4. ஸோ ஃபோர்த் டேர்முக்கு முன்னாடி 4. ஸோ நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்.